அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல RCX Studio 2020 இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வீடியோல நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்ட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்பதான் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொடியூசர் விண்டோன்னு சொல்லுவாங்க இந்த விண்டோவ. ஸோ டார்கெட் விண்டோன்றது நம்ம ரோபோட்ட கான்ஃபிகர் பண்ணக்கூடிய விண்டோ தான் டார்கெட் விண்டோ. இது வந்து ப்ரொடியூசர் விண்டோ. இப்போ இதுல நம்மள ஃபைல், வியூ, கண்ட்ரோலர், டூல், லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கு. லாங்குவேஜ் போனீங்கன்னா, நீங்க லாங்குவேஜ் வந்து மாத்திக்கலாம். ஜஸ்ட் இத சூஸ் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜ் ஜாப்பனீஸ், சைனீஸ் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த லாங்குவேஜ்க்கு மாறிடும். சரி, டூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் டைம் கால்குலேட்டர், ப்ரோக்ராம் கன்வெர்ட்டர், அப்புறம் அலாரம் ஹிஸ்டரி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட் நீங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல வந்துட்டு நியூ கண்ட்ரோலர். நியூ கண்ட்ரோலர்ல கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் இன் ஆஃப்லைன் மோட், ஸ்டார்ட் இன் ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. இது ரெண்டும் என்ன அப்படின்னா, ஆன்லைன் மோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கண்ட்ரோலர் ஈத்தர்நெட் இல்ல RS-232C. ஈத்தர்நெட் அப்படின்னா நம்மளுக்கு இங்க பாருங்க, இது வந்து கண்ட்ரோலர் இமேஜ். இங்க இருக்கல யூஎஸ்பி ஈத்தர்நெட் போர்ட் காம் போர்ட்னு இருக்கும். ஸோ ஈத்தர்நெட் போர்ட் இதை யூஸ் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஈத்தர்நெட்டை யூஸ் பண்ணி இப்போ ஈத்தர்நெட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். அதாவது இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஓகே, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.21 இந்த மாதிரி இருக்கும். பிசிக்கு 1012னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரியலாகவே ஒரு கண்ட்ரோலர் இருக்கு, ரோபோட் கண்ட்ரோலர் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். RS-232C அப்படின்னா இந்த போர்ட் காம் போர்ட் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ண முடியும் இதில். சரி, இப்போ அடுத்தது இது வந்து ஆன்லைன் மோட், ஸ்டார்ட் இன் ஆன்லைன் மோட். ஈத்தர்நெட் கொடுத்தீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கேட்கும். செட் பண்ணிட்டு நீங்க டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோலர்ல இருந்து. இது வந்து ஆன்லைன் மோட். ஆஃப்லைன் மோட்னா என்ன அப்படின்னா, ஆஃப்லைன் மோட்ல என்கிட்ட வந்து ஒரு ரோபோட் கிடையாது. ஆனா ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு ரோபோட்டுக்கு அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். நோ ரோபோட் அப்படின்னா, இப்போ நான் என்கிட்ட வந்துட்டு ரோபோட் வேற எங்கேயோ இருக்கு, ஆனா அதோட டேட்டா மட்டும் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நோ ரோபோட் வந்து கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோபோட்டே இல்லை, ஜஸ்ட் வெறும் டேட்டாஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா. சரி, இப்போ நான் ஆஃப்லைன் மோட்லயே பண்றேன். என்கிட்ட வந்து ரோபோட் கண்ட்ரோலர்லாம் கிடையாது. செலக்ட் ரோபோட்னு கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் 3D சிமுலேட்டர். 3D சிமுலேட்டர்ன்றது ஒரு சிமுலேஷன் ஃபங்க்ஷன் தான். இதுக்கு நம்மளுக்கு யூஎஸ்பி ஸ்டிக் வேணும். யூஎஸ்பி ஸ்டிக் இல்லாம நம்மளால சிமுலேட்டரை யூஸ் பண்ண முடியாது. பேசிக் அப்புறம் ப்ரோன்னு இருக்கு. பேசிக் ப்ளூ கலர்ல வரும். ப்ரோக்கு ஐ திங்க் எல்லோ, அது எனக்கு சரியா தெரியல. 2 கலர்ல வந்து உங்களுக்கு 2 யூஎஸ்பி ஸ்டிக் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டும் இந்த யூஎஸ்பி ஸ்டிக் நீங்க சிஸ்டம்ல பிளக்இன் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த சிமுலேட்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு சில அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஸ்டிக் இல்லாம இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டட். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததும் நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்கும். நம்மளுக்கு தேவையான ரோபோட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன சீரியஸ் இருக்கோ அந்த சீரியஸை சூஸ் பண்ணிட்டு நான் சும்மா ஒரு கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ரோபோட் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் கிரியேட்டிங் டேட்டான்னு வரும். ஸோ கிரியேட்டிங் டேட்டான்னு வந்ததுன்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த ரோபோட்டுக்கு பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ டேட்டா கிரியேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எமுலேட்டர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ரோபோட் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்க ஒரு ஆன்லைன் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணீங்கனாலுமே ஆன்லைன்ல என்ன பேக்கப் இருக்கோ அதே பேக்கப் எமுலேட்டர்ல இருக்கும். நீங்க எமுலேட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு ரோபோட் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிட்டு கூட இதுல இருந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கு. RCX Studio 2020. இது வந்து பாத்தீங்கன்னா RCX 340 320 கண்ட்ரோலர்ஸ்க்கு மட்டும்தான்.
ஓகே. இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டார்கெட் விண்டோ கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து ப்ரொடியூசர் விண்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து டார்கெட் விண்டோ. இதுதான் நம்மளுடைய எமுலேட்டர். ஓகே. ஆஃப்லைன் மோட்ல நம்ம எமுலேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த சைடுல பாருங்க. விண்டோ ட்ரீ. இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து இங்க பார்த்துக்கலாம். ஆட்டோ மோட்ல இருக்கு, கனெக்ஷன்ல இருக்கு, ஆப்பரபிள். இப்ப நம்ம ஆப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இப்போ சிஸ்டம் இதுல போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு வரும். ஸோ ப்ராப்பர்ட்டில ரோபோட் பார்த்தீங்கன்னா, இங்க ரோபோ டீடைல்ஸ் இருக்கு. ஓகே. ஆப்ஷன் போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் போர்ட்ஸ் இங்க வந்து தெரியும். ஜஸ்ட் நம்ம சிமுலேஷன் பண்றதுனால சிமுலேஷன் கிடையாது. ஆஃப்லைன்ல யூஸ் பண்றதுனால ஜஸ்ட் ரோபோட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் எனக்கு தெரியும். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா, ஆப்ஷன்னா லைக் ஆப்ஷன் கார்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். டிஐ, டிஓ, ஏஏஓ அது இல்லாம ஏதாச்சும் ஈத்தர்நெட் கார்டு, கம்யூனிகேஷன் கார்டு ஆட் பண்ணியிருந்தோம்னா, அந்த மாதிரிலாம் இங்க வந்து நமக்கு தெரியும். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து மோட் செலக்ட். ஆன்லைன் மோட், ஆன்லைன் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர். ஆன்லைன் மோட்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோலர் கூட ஒர்க் பண்ண போறீங்கன்னா, அதுதான் ஆன்லைன் மோட். ஓகே. அதுவும் இல்லாம ஆர்சிஎக்ஸ் ஸ்டுடியோ ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல உங்களால ஆன்லைன் மோட் போக முடியும் சிமுலேட்டர் கூட. நம்மளால இதுல சிமுலேட்டர் கூட யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஆன்லைன் மோட்லயே சிமுலேஷன் மோடு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ட்ரோலர் கூடவே ஒண்ணு இருக்கு. ஸோ 2 ஆன்லைன் மோடு இருக்கு. இப்போதைக்கு நம்மளால ஆன்லைன் மோட் போக முடியாது. ஏன்னா நம்மகிட்ட லைசென்ஸ் கிடையாது. சரி. அடுத்து வந்துட்டு ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் ஆப்ரேஷன் இருக்கு. ஆப்ரேஷன் ப்ரோக்ராம்ல இருக்கு. கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஆப்ரேஷன போயிட்டு நீங்க சர்வோ குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க சர்வோ ஆன் ஆஃப் பண்றது. சர்வோ ஆன் குடுத்தீங்கன்னா, ஆல் சர்வோ ஆன் ஆயிடும். ஓகே. இது வந்து மோட்டார் பவர். ஆஃப் குடுத்தீங்கன்னா, ஆஃப். இங்க பாருங்க பர்ட்டிகுலரா இங்கேயும் ஆன் பண்ணிக்க முடியுது. இப்ப நான் இத ஆஃப் பண்றேன். ஆஃப். இப்போ ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சிஸ இங்க நீங்க ஃப்ரீ குடுத்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதாவது பிரேக் வந்து இங்க பாருங்க ரிலீசிங் த பிரேக். ஸோ நம்ம ஒரு பிரேக் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ்ல நம்ம அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும்? அது வந்து அந்த ஆக்சிஸ் நம்ம பிரேக் ரிலீஸ் பண்றதுக்கு சேஃபான ஆக்சிஸ் தான். பிரேக் ரிலீஸ் பண்ணா அது எதுவும் கீழ ஜி ஆக்சிஸ் இருந்தா கீழ போயிடும். கீழ போயிட்டு எதுவும் ஹிட் ஆயிடுமா? இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ ஒரு ஆக்சிஸ ரிலீஸ் பண்றீங்கன்னா ரோபோட் ஆக்சிஸ சேஃப்டியா ரிலீஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்துட்டு என்விரான்மெண்ட் வந்து ஓகேவா இருக்கா? சரவுண்டிங்ல சேஃப்டியா இருக்கா? அது இல்லாம நீங்க பண்ணக்கூடாது. சரி இது வந்து சர்வோ. சர்வோவோட மோட்டார் பவர் இருக்கும் இல்லையா? அத ஆன் பண்றது, ஆஃப் பண்றது அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப்பரேஷன்ல இருக்கிற சர்வோல நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து ஆரிஜின் ஆல். இத நீங்க குடுத்தீங்கன்னா, ஆரிஜின் ஆல் குடுத்துட்டு பெர்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்டின்னா, ஆரிஜின் நடக்கும். ஸோ ஆரிஜின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சர்வோவ ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு ஆரிஜின் ஆல் குடுத்துட்டு பெர்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆரிஜினுக்கு போகும். ஸோ ஆரிஜின் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பச்சை கலர்ல நம்மளுக்கு வரும். A1, A2, A3, A4 இது வந்து ஒரு 4 ஆக்சிஸ் ரோபோட்ன்றதுனால எல்லாமே வந்து ஆரிஜின் போயிடுச்சு. மோட்டார் டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்டல் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரிட்டர்ன் டு ஆரிஜின் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இது வந்து லேட்டர் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி. மோனோ டைப் வந்து இன்கிரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், அப்சல்யூட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம எது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்ம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க ஆரிஜின் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் செலக்டட் ரோபோட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஆரிஜின் பாருங்க. தனித்தனியான ஆக்சிஸை நம்மளால வந்து ஆரிஜின் பண்ண முடியும். இது ஆரிஜின்ல நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓவரால் ஆரிஜின். இந்த ஆரிஜின் குடுத்தீங்க அப்படின்னா செலக்டட் ரோபோட்னா தனித்தனியான ஒரு ஒரு ஆக்சிஸை வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா? ஆரிஜின் ஆர்டர் நம்மளால சூஸ் பண்ண முடியும். இப்ப நான் ஆரிஜின் இங்க குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஆரிஜின் ஆகும். அடுத்து இது ஆகும். அடுத்து இது ஆகும். அடுத்துதான் இது ஆகும். இந்த மாதிரி நம்மளால சீக்வன்ஸை செட் பண்ண முடியும். மெத்தடையும் நம்மளால சொல்ல முடியும். அது வந்து என்ன மெத்தட்? சென்சார் மெத்தடா? டார்க் மெத்தடா? டார்க் மெத்தட்னா என்னன்னா, அந்த மோட்டரோட பவர் டார்க் எவ்வளவு எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி ஆரிஜின் பண்ணுவாங்க. ஓகே. சென்சார் மெத்தட்னா சென்சார் இருக்கும். டாக் மாதிரி இருக்கும். அதை வச்சு ஆரிஜின் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஆரிஜின் மெத்தட். நம்ம இந்த Yamaha ரோபோட்ல ஆரிஜின் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே, ஆரிஜின் செலக்டட் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலரா இது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பர்டிகுலர் ஆக்சிஸ்க்கு. சென்சார்னா சென்சார் ஃபீட்பேக் இங்க வரும். டார்க்குக்கு அது இங்க வராது. சரி. அடுத்தது ஜாக்.
ஜாக்ன்றது இங்க இருக்கு. நீங்க ஜாக் வந்துட்டு பல்ஸ்ல பண்ண போறீங்களா? எம்எம்ல பண்ண போறீங்களா? இல்ல டூல் பேஸ் பண்ணி பண்ண போறீங்களா? எம்எம்னா இந்த மாதிரி ஸ்பீடு நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எங்கேயும் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எங்கேயும் நீங்க ஸ்பீட வந்து செட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆட்டோ ஸ்பீட். ஆட்டோ ரன் பண்றப்ப இங்க நீங்க எவ்வளோ ஸ்பீடு குடுத்துட்டு நீங்க செட்டுன்னு குடுக்குறீங்களோ, அந்த ஸ்பீடு தான் அது வந்து ஆட்டோல ரன் பண்றதுக்கு எடுத்துக்கும். ஓகே. சரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஜாக் ஸ்பீடு. இத குடுத்துட்டு நீங்க எக்ஸ் ஆக்சிஸ மூவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க மூவ் ஆகும். ஓகேங்களா? இது ஓவர் மூவபிள் ரேஞ்ச். நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாரி என்ன ஆக்சிஸ் வேணுமோ நீங்க மூவ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே. இங்க வந்து செட். இன்ச் டிஸ்டன்ஸ் 1 mm 2 mm இன்ச் ஆகணுமா அதையும் நம்ம அங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜாக் விண்டோ. என்ன ஆக்சிஸ் வேணுமோ அதை நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நம்ம ஆக்சிஸ் மூவ்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும் ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது வந்து ஜாக் மூவ்மெண்ட். இன்னும் பாயிண்ட் ரேஸ்ன்றது இருக்கு. பாயிண்ட் ரேஸ்ன்றது உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுக்குறேன். பாயிண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்போ எப்படி நம்ம பாயிண்ட் ரேஸ் யூஸ் பண்றது? இப்போ நம்ம வந்து எந்த பாயிண்ட்ஸும் கிரியேட் பண்ணல. சும்மா நம்ம சாஃப்ட்வேர் பத்தி பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நான் உங்களுக்கு இதை நம்ம பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்றோம் இல்லையா? அந்த டைம்ல நம்ம இதை பார்க்கலாம். சரி. இது வந்து ப்ரோக்ராம் நான் ப்ரோக்ராம் பண்றப்போ உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே. சரி பாராமீட்டர் பார்க்கலாம். பாராமீட்டர்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் கிளிக் பண்ணீங்கன்னா கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாராமீட்டர்ஸ் வரும். இந்த பாராமீட்டர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த பாராமீட்டரை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரோபோட்டும் சரி, ஆக்சிஸ் டிரைவர் எல்லாமே வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரியணும். என்னென்ன பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட அஃபெக்ஷன் என்ன, இதை நான் மாற்றினா இது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இதை பற்றின நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பாராமீட்டரில் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து ஆப்ஷன் போர்டு. ஆப்ஷன் போர்டுனா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐஓ கார்டு தேவைப்படுது, அதை போடணும்னா அதனால நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிஸ்டம்ல போய் நம்ம ப்ராப்பர்ட்டில பார்த்தோம். அதுல நம்ம எல்லாமே இதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு சைக்கிள் டைம். இது வந்து சைக்கிள் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு ஃபியூச்சர் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்கீங்க. ஒரு 3 பாயிண்ட் கிரியேட் பண்ணீங்க. அந்த 3 பாயிண்ட் அதை ரீச் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அதை நம்ம எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்றத நம்ம இந்த சைக்கிள் டைம் வச்சு கால்குலேட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோ லைசன்ஸ் கீஸ்லாம் தேவைப்படும். அது இல்லாம நம்மளால பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி. இது வந்து மானிட்டர். மானிட்டர்ன்றது நம்ம கண்ட்ரோலர் குடுத்தோம்னா, கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கரண்ட் பொசிஷன் இங்க கீழ இருக்கு பாத்தீங்களா? இந்த விண்டோ தான் அது. இது வந்து கண்ட்ரோலர் மானிட்டர். இது கரண்ட் பொசிஷன். இது வந்து 2D பொசிஷன். இது வந்து 3D பொசிஷன். இங்க இருக்கு பாத்தீங்களா? ரோபோட் இங்க இருக்குங்களா? ஜாக் பண்ண மூவ் ஆகுதுங்களா? இப்ப தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஜாக் பண்ணுவோம். ஓகே. மூவ் ஆகுது தெரியுதுங்களா? Z ஆக்சிஸ். சரி. இந்த மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணி இடத்துல பார்த்துக்கலாம். மானிட்டர்ல போயிட்டு 3D பொசிஷன் ஆஃப் ஸ்கேரா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரி. அடுத்தது DI, DO. நம்ம DI, DO யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மானிட்டர் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு DI, DO பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது, என்னென்ன அவுட்புட்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஒரு ரோபோட்டை செட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி. இதுதான் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஓகே. சிமுலேட்டர் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. டூல் டூலில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் பேக்கப் ரீஸ்டோர்னு இருக்கு. கண்ட்ரோலர் பேக்கப்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கலாம் கண்ட்ரோலரில் இருந்து. ரீஸ்டோர்ன்றது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த பேக்கப்பை கண்ட்ரோலருக்கு போடணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வீடியோவில் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் செக் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ரோபோட்டுமே ஈஸி தான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அதை நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.